வணக்கம் மக்களே, இது சொல்லின் செல்வன் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொலி இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகக்கூடிய செகண்ட் ஹேண்டு காரு என்ன பிராண்டு அப்படின்றத பற்றி ஒரு சிறிய காணொலி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போது ஸ்பின்னி அப்படின்ற ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் விற்கக்கூடிய ஒரு நிறுவனம், SPINNY ஸ்பின்னி, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஆன்லைனில். அது அவங்க அவங்கக்கிட்ட விற்ற வண்டிகளை பற்றியும் வெளி மார்க்கெட்டில் விற்ற வண்டிகளை பற்றியும் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் இந்தியாவில் அதிகமாக செகண்ட் ஹேண்டில் விரும்பப்படுற வண்டி, அதாவது யூஸ்டு மார்க்கெட்டில் விரும்பப்படுற வண்டி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி, ரெண்டாவது ஹுண்டாயி, மூணாவது ஹோண்டா. இந்த 3 பிராண்டை தான் மக்கள் அதிகமாக சர்ச் பண்ணுறாங்க, தேடி வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிராண்ட் வைஸ் பார்க்கும்பொழுது. அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய முதல் 3 கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஹுண்டாயோட கிராண்ட் ஐட்டன் ஃபஸ்ட்டில் இருக்குது. நம்ம எல்லாருமே நினச்சிட்ருப்போம் மாருதி ஸ்விஃப்ட் தான் அதிகமாக செகண்ட் ஹேண்டில் வைக்கக்கூடிய காருன்னு. ஆனால் ஸ்பின்னியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா முழுவதும் அவங்க எடுத்த சர்வேலையும் அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டில் ஹுண்டாயோட கிராண்ட் ஐட்டன் அப்படின்ற கார் தான் அதிகமாக விற்பனையாக இருக்குது. இரண்டாவது பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கியோட வேகனார். இந்த மாடல் ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இருக்குது, அது 2வது இடத்துல இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா ரெனால்ட்டோட குவிட் அப்படின்ற மாடல். இந்த மாடல் 3வது இடத்துல இருக்குது. இதில் ஒரு அதிசயத்தக்க விஷயம் அப்படி என்னென்னா, தொடர்ந்து ரெனால்ட் குவிட் தொடர்ந்து 3வது முறையாக 3வது இடத்துல இருக்குது. அந்த இடத்த விட்டு நகரம் இல்லை, மேலேயும் போகல கீழே வரல. ரெனால்ட் குவிட் தொடர்ந்து 3வது வருஷமாக அதிகமான வண்டி சேல்ஸில் 3வது இடத்துல இருக்குது அப்படின்னு அந்த தகவல் சொல்லுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டி, ஹோண்டா அமேஸ், இந்த 2 வண்டிகளுக்கும் ரொம்ப அதிகமான டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஹேண்ட் வண்டியில் யூஸ்டு வண்டிகளில் ஹோண்டா சிட்டியும் அமேஸும் அதிகமாக நிறைய பேரால் விரும்பப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டாடா கார்களுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஆனால் அது கடந்த வருடத்தை விட ஒரு 10-12% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, டாடா காருக்கான டிமாண்டு. இதில் பார்த்திங்கன்னா மஹிந்திரா கார்களுக்கான டிமாண்ட் ரொம்ப பெரிய அளவில் இல்லை இந்தியன் மேக்கரை பொறுத்த வரைக்கும். ஆனால் டாட்டாவுக்கு இருக்குது. இதில் இன்னும் முக்கியமான தகவல் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதிகமான மக்கள் செகண்ட் ஹேண்ட், அதாவது யூஸ்டு காரில் பெட்ரோலை தான் ரொம்ப லைக் பண்ணியிருக்காங்க. 83% பெட்ரோலை லைக் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். வெறும் 12% தான் டீசல் லைக் பண்ணுறாங்க. அப்புறம் மூன்றாவது 5% சிஎன்ஜி வண்டியை லைக் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா, செகண்ட் ஹேண்ட் வாங்கக்கூடிய கார் எல்லாமே அதிகமான பேர் 83% பெட்ரோல் வண்டி தான் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது என்ன கலரை இந்தியன்ஸ் செகண்ட் ஹேண்டில் அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஒயிட்டுக்கு கொடுக்குறாங்க. வெள்ளை நிற கார்களை அதிகமாக இந்தியர்கள் விரும்பி வாங்குறாங்க செகண்ட் ஹேண்டில் யூசர் காரில். அதுக்கு அடுத்து 2வது இடம் பார்த்திங்கன்னா கிரே கலரை விரும்பி வாங்குறாங்க. 3வது பார்த்திங்கன்னா ரெட் கலர் அவங்களுடைய அதிகமான சாய்ஸாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எஸ்யூவி செக்மெண்ட் இந்த ஹுண்டாய் கிரீட்டா, இந்த மாதிரி வண்டிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த வண்டி அந்த செக்மெண்ட்டு நல்ல க்ரோத்தில் இருக்குது. 12-15% க்ரோத் ஆகுது அப்படின்றாங்க. எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக இந்த செக்மெண்ட்டு பெரிய அளவில் க்ரோத் ஆகும். அந்த மாதிரி வண்டிகளுக்கு மக்கள்கிட்ட பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது அப்படின்றாங்க. அந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெனால்ட் டஸ்டரு, ஹுண்டாயில் கிரீட்டா, இந்த மாதிரி ஒரு சில பிராண்டில் நல்ல ஒரு ஹைட்டாக இருக்க வண்டி, அது எஸ்யூவின்னு சொல்லுவாங்க. அந்த வண்டிகளுக்கு தான் நிறைய டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 3 பிராண்ட் இல்லாமல், சுசுக்கி, ஹுண்டாய், ஹோண்டா இல்லாமல் மற்ற பிராண்டுகளுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வரவேற்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியத்தக்க மாற்றம்னா, நிறைய பேர் என்ன நினச்சிருந்துருப்போம்னா, நம்ம மாருதி சுசுக்கியோட ஸ்விஃப்ட் தான் அதிகமாக நிறைய பேரால் விரும்பப்படுற வண்டின்னு நினச்சிருப்போம். இந்த டாப் 3குள்ளேயே அந்த ஸ்விஃப்ட் கார் வரவே இல்லை. ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்திங்கன்னா கிராண்ட் ஐட்டன் இருக்குது, 2வது பார்த்திங்கன்னா வேகனார் இருக்குது, 3வது பார்த்திங்கன்னா ரெனால்ட் குவிட் இருக்குது. நம்ம இந்தியன்ஸோட அதிகமான ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட்டு, அப்படி இல்லைன்னா நம்ம எர்டிகா தான் நிறைய பேர் நினச்சிட்ருப்போம். 5 சீட்டரில் ஸ்விஃப்ட்டும் 7 சீட்டரில் எர்டிகா அதிக சேல்ஸ் ஆகுதுன்னு செகண்ட் ஹேண்டில். ஆனால் அது கிடையாது, அது உண்மை இல்லை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்பின்னி எதிர்காலத்தில் இந்த யூஸ்டு கார் மார்க்கெட் ஒரு பெரிய மார்க்கெட்டாக மாறப்போகுது, பூமாக போகுது அப்படின்றாங்க. அடுத்ததாக டீசல் வண்டிகளுக்கான வரவேற்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. புது வண்டிகளில் எப்படி குறைஞ்சிட்டே வருதோ அதே மாதிரி யூஸ்டு கார் மார்க்கெட்லேயும் டீசல் வண்டிகளை நிறைய பேர் லைக் பண்ணுறதில்லை அப்படின்றாங்க. ஹோண்டாவோட மார்க்கெட்டு ஏற்கனவே இருந்த வேல்யூவோட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஹோண்டா சிட்டி, அமேஸ், மொபிலி மாதிரி வண்டிகளுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கலரை பொறுத்தவரையும் இந்த 3 கலரை ரொம்ப விரும்பி வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒயிட்டு, கிரே, அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட்டு. இதுதான்
டாடா கார்களுக்கான மதிப்பு கொஞ்சம் முன்னாடியோட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் வந்து அந்த பாரத் அந்த கிராஷ் டெஸ்ட்டில் வந்து டாடா கார்கள் நிறைய வண்டி இப்போ பாஸ் பண்ணுறதுனால அந்த வண்டிகளை சேஃப்டிக்காக வந்து நிறையா இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு இதை இணையதளத்தில் சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு பியூர் இண்டியன் பிராண்டு இல்லாமல் மற்ற எல்லா இதில் இருக்கிற பிராண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டு கம்பெனிகள் தான் அதிகமான ஆதிக்கம் செலுத்துது. அதில் பார்த்திங்கன்னா சுசுக்கி, மாருதி சுசுக்கி, ஹுண்டாய், ஹோண்டா 3மே வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் தான். என்ன காரணம்னா அவங்க வண்டிகளோட சேஃப்டி, அவங்களுடைய தரம், குவாலிட்டி இதில் வந்து கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துறதுனால அவங்களால மார்க்கெட்டில் நிற்க முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.